தனுசு ராசி நண்பர்களே, இதுவரை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நினைத்ததெல்லாம் எளிதாக கடந்த ஒரு வருடங்களாக அனுபவித்திருப்பீர்கள். இந்த மாதம் முதலிலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பது ஏதோ ஒரு சில குழப்பங்களை காட்டுகிறது. இதுவரை சரியாக சென்று கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் ஏதோ ஒரு சில வேகத்தடைகளை காட்டுகிறது. நீங்கள் தடைகளை தாண்டி பயணித்து விடலாம், ஆனால் தடம் புரந்து விட வேண்டாம். சரியான பாதையை எப்படி தேர்வு செய்து பயணித்தீர்களோ அதே பாதையில் சென்று கொண்டிருங்கள். வெற்றிகள் 3இல் உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எளிதாக தருவார். ஆனால் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் தெரிகிறது. சிறு சிறு விபத்துக்களை காட்டுகிறது. வீடு வண்டி வாகனங்களுக்காக வீண் செலவுகளை காட்டுகிறது. இந்த மாதம் நீங்கள் புதுசாக ஒரு அட்வான்ஸ் தரணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் வேண்டாம், பொறுமையாக இருங்க. உயர்கல்விக்காக இந்த மாதம் பணம் கட்டணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் தேடுற பணம் முழுமையாக கிடைக்காது, நடைமுறைக்கு வராது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் குழப்பத்தோடு தான் இருப்பீங்க. வேண்டாத வேலைகள், வேண்டாத செலவுகள், இது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் மிக மிக வேண்டியதுக்கே பொருளாதார நிலை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மனசுலேயும் குழப்பங்கள் இருக்குது. தொழிலும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் காட்டப்படவில்லை. மிக மிக கவனமாக பயணிக்கப்பட வேண்டிய மாதம். நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்திலும் தடுமாற்றங்கள் இருக்கிறது, தடங்கல்கள் இருக்கிறது. ஒரு முறைக்கு பல முறை போராடாமல் நீங்கள் வெற்றிகளை பார்க்க முடியாது. இந்த மாதத்தில் மிக மிக கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள், கவனமாக பயணியுங்கள். அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களை பார்த்து விடலாம். நல்வாழ்த்துக்கள்.